கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்ற நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதம் 20வது அதிகாரம் 1வது வசனம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதாக. May the Lord answer you in the day of trouble. May the name of the God of Jacob defend you. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் ஆபத்து நாளில் உம்முடைய ஜெபத்தை கேட்பாராக. இந்த இடத்துல சங்கீதக்காரன் அதை தான் சொல்லுகிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஒருவேளை இந்த ஆபத்து நாட்களில் உதவி இல்லாத சூழ்நிலையில் பலவிதமான காரியங்களில் நீங்கள் சோர்ந்து போய் காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த ஆபத்து நாட்களிலே அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். பயப்படாதுங்க. இந்த சூழ்நிலைகள் இருந்து நான் எப்படி மேலே செல்வேன்? தேவன் உனக்கு முன்பதாக சொல்லுவார். கர்த்தர் உனக்கு முன்பதாக செல்லுவார். அவர் வலது புறத்திலும் இடது புறத்திலும் முன்னும் பின்னும் தம்முடைய சேனை அனுப்புவார். நீ பயப்படுகிற காரியம் உன்னை மேற்கொள்வது இல்லை. நீ அவைகளை மேற்கொள்ளும்படியாகத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை விடுவித்தார். ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார் என்று சொல்கிறார். ஆகவே இந்த நாளிலும் எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை குறித்து பயப்படாதுங்க. சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இன்று கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இதுதான். அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அவர் நாமத்தை அறிந்திருக்கிறீர்கள். இன்று அவருடைய நாமம் உங்களுக்கு பலத்த துருகம், அரணும் கோட்டையுமாய் இருக்கிறார். தீங்கு நாளில் தம்முடைய கூடாரத்தின் மறைவில் மறைத்து வைக்கிறவர். என்ற நாளிலும் உங்களை அவருடைய செட்டைகளின் நிழலிலே வைத்திருக்கிறார். இந்த உலகமோ, உலகத்தின் தீங்கோ, வியாதியோ, பலவீனமோ, கொள்ளை நோய்களோ உங்களையோ குடும்பத்தையோ அணுகாதபடிக்கு அவருடைய செட்டைகளின் நிழலில் உங்களை வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே இந்த கிருபையின் நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நீர் எனக்கு கொடுக்கிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள். உங்கள் குடும்பத்தில் அற்புதத்தை அவர் செய்வார். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் நன்மையை காண்பீர்கள். எல்லாவற்றிற்கும் அவர் உங்களை வழி நடத்துவார். ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. கர்த்தர் தாமையும் உடைய பிள்ளைகளுக்கு அரணும் கோட்டையுமாய் இருக்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம். My Lord will answer to my prayers என்று சொல்லி நம்பிக்கையோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறாண்டவரே. சோர்ந்து போன உள்ளங்களை கர்த்தர் பலப்படுத்தும். நீர் அவர்களுக்கு முன்பதாக சென்று குணலான பாதைகளை என்று செவையாக்கி கொடும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் அமர்ந்திருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். தடைகளை கர்த்தர் மாற்றுகிறேன். வெண்கல கதவுகளும் இருப்பு தாழ்பால்களையும் உடைக்கிறவர். உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக கடந்து செல்லுகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். நல்ல செய்திகளை கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.